இந்த மாதிரி ஒருத்தங்க பண்ணியிருக்காங்க கேள்விப்படும் விஜயகாந்த் சார் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க ஷேரை? இல்லை, கண்டிப்பாக அது ஒரு பெரிய லாஸ். இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை, தமிழ் மக்களுக்கே அது ஒரு பெரிய லாஸ். ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்திருக்கும், கோபம் கூட சொல்ல முடியாது, வருத்தம் தான் இருந்தது. ஸோ அவரோட இந்த இதில் வந்து கொஞ்சம் எல்லாருமே வந்து ஒரு டவுன் இருந்தது. கதையோட அந்த போக்கு, அதோட ஸ்க்ரீன் பிளே எல்லாமே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே எனக்கு பெரிய எக்ஸைட்டிங்காக இருந்தது. எமோஷன்ஸோட ஒரு ஆக்ஷன் கலந்து அந்த மிஷன் டைட்டிலுக்கு ஏற்றாப்புல ஒரு விஷயம் ஒன்று இருக்குது எண்டில். யூஸ்வலாக நான் சோஷியல் மீடியாவே கிடையாது, ஃபோனு வாட்ஸ்அப்பில் செக் பண்ண மாட்டேன், பெருசாக பண்ண மாட்டேன். அன்றைக்கி ஒரு நாள் ஏதோ ஒரு சும்மா டைம் இருக்கும்போது ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா இவரோட ஃபோட்டோ இருந்தது. ரொம்ப ஆர்டர் பண்ணியிருக்காரு, பிகாஸ் ஆக்ஷன் அவருக்கு ரொம்ப புதுசு. ஸோ இஸ் ரியலி ட்ரெயின்ட் வெல். As soon as I got to know that Arun Vijay sir, I'll be having a face off, I immediately went on to YouTube and checked all his fights. He got scared. You got scared? Yeah. Oh my God. Like, Sir, என்ன சார்? this is going to be a big challenge. பாடி டுக் அ டோல் தான், பிகாஸ் எனக்கு நிறைய ஃபிசிக்கல் சேலஞ்சஸ் இருந்தது. ஒன்று பஸ்ஸுக்குள்ளே ஆக்ஷனாக இருக்கும், இல்லைன்னா அந்த க்ரௌடில் இருக்கிற ஆக்ஷன். அப்போது கொஞ்சம் அடிப்படை தான் செஞ்சிச்சு. பட் அடிப்பட்டாலும் திருப்பி அதே விஷயத்தை நான் திருப்பி பண்ணுவேன். அதனால ஐ எம் நாட் ஸ்கேர்ட் ஆஃப் டூயிங் இட், பிகாஸ் ஐ லவ் டூயிங் இட். சரி, உங்களோட ட்வின் இந்த பிரதரை வேற நீங்கள் இவங்களாம் மாற்றி நடிக்க வச்சு. லியோ அங்கே முக்கியமான ஷூட் காஷ்மீரில் போயிட்டு இருந்தது. அவங்களுக்கும் அங்கே பேக்கப் பண்ண சுச்சுவேஷன், எங்களுக்கு கிளைமேக்ஸு. நானும் லொக்கேஷனுமே பேசிக்கிட்டோம், ரெண்டு பேருமே பேசிக்கிட்டோம். அடுத்த படம் எப்படி சார் ரெடி ஆகிட்டு இருக்கு? வணங்கான் பாலாசர் படம். அப்பா இல்ல, என் குழந்தை ஹாஸ்பிட்டல் இருக்கா, இன்னும் 2 நாள்ல சர்ஜரி. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் மேடம். இது என்ன கதை? There is some confusion madam. Please listen to me madam. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சார். சார், நான் ஃபஸ்ட்டு வந்து உங்களை பற்றி ஒரு விஷயம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கும் போது நான் ஒரு விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் வந்து எல்லாருக்கும் சமைச்சு தருவீங்களாமே செட்டில். வாட் இஸ் தட், ப்ளீஸ் டெல் அஸ். இல்லை, டயட் ஃபுட் பண்ணுவேன். Okay. வாட் இட் இஸ். ம். அதாவது டயட் ஃபுட் பண்ணுவேன். ஸோ அது நானும் அவனும் சாப்பிடுவோம். இவர் தலைவர் வந்து வெஜிடேரியன்றதுனால வீட்லேருந்து ஏதாவது வந்து வெஜிடேரியன் அவருக்கு மட்டும் ஸ்பெஷலாக கொடுப்பீங்க, வேர்க்கல் எதுவும் கொடுப்பீங்களே? அதெல்லாம் ரைட் ஸ்நாக் மாதிரி. ஸ்நாக் மாதிரி ஒன்று பண்ணு. ஆமாம், ஸ்நாக் மாதிரி பாயில்டு பீனட்ஸ், கார்ன்ஸ், ஓகே. அப்புறமா அந்த சுண்டல், அதெல்லாம் வந்து ஏன்னா வெஜ்ஜின்றதுனால அதுதான் என்னால் பண்ண முடியும் அந்த டைமில் ஓகே. இருக்கிற அந்த குட்டி கேப்பில் அது பண்ணும். நைஸ். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் செட்டில் வந்து ஒரு நாள் உங்களோட ஸ்பெஷல் மீல் ஒன்று இருக்குமாமே. இந்த செட்டில் வந்து ஒரு 900 பீப்புள் வந்து நீங்கள் ஒரு 30 ஐட்டம்ஸ், அதுவும் நான்வெஜ் ஐட்டம்ஸ் இருக்கணும்னு சொல்லி நீங்கள் ரொம்ப இதுவா ஃபீஸ் கொடுத்தாராமா? யா, வாட் இஸ் தட்? இல்லை, ஜென்ரலாக பிகாஸ் ஆல் ஆர் ஒர்க்கிங், அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அவங்கள மகிழ்விக்கிற மாதிரி 1 or 2 occasions நம்ம பண்ணணுன்றது தான் என்னோட ஆசை. ஸோ அன்றைக்கி சும்மா வி ஜஸ்ட் கெப்ட் எல்லாம் வாழை இழையில் வச்சு வி ஜஸ்ட் டெட் ஒன் லைவ் கவுண்டர் வச்சு பண்ணோம். யா, நீங்க கறி தோசையெல்லாம் சுட சுட போட்டு கொடுத்தீங்க, இப்பெல்லாம் கேள்விப்பட்டேனே சார். சார், எனக்கு நெக்ஸ்ட் டைம் சொல்றீங்களா? கண்டிப்பா வாங்க, செட்டுக்கு வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு இருக்கு. தேங்க்யூ சார். சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நாங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒருத்தங்க பண்ணியிருக்காங்க கேள்விப்படும் விஜயகாந்த் சார் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க ஷேரை? இல்லை, கண்டிப்பாக அது ஒரு பெரிய லாஸ். இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை, தமிழ் மக்களுக்கே அது ஒரு பெரிய லாஸ். நிறைய விஷயங்கள் அவர் செஞ்சுருக்காரு. ஸோ அதில் கொஞ்சமாவது நம்மளும் பண்ணணும், ஒவ்வொருத்தரும் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. ஸோ லெட் இட் கண்டினியூ. அண்ட் அவர் எப்போதுமே ஹில் பி வித்தின் அஸ் அப்படின்றது தான் இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். சார், நீங்கள் விஜயகாந்த் சார் கூட பேசியிருக்கீங்களா? அவர் கூட கான்வர்சேஷன்ஸ் ஏதாவது நடந்திருக்கு? கோர்ஸ் சார் வந்து என்னை வீட்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஓகே. ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க சன்னை வச்சு ஒரு ப்ராஜெக்டுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அப்போது ஒரு மறக்க முடியாத நிகழ்வு. ஆக்சுவலாக எனக்கு இப்போ நீங்கள் கேட்டோன்னு தோணுச்சு. ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்தது, ஒரு கோபம் கூட சொல்ல முடியாது, வருத்தம் தான் இருந்தது. எவ்வளோ பெரிய ஒரு ஒரு நல்லவர் சொல்கிறது, நல்லவர். அப்புறம் லாட் ஆஃப் கிவிங் நிறைய கொடுத்துருக்காரு எல்லாருக்கும். ஸோ அவரோட இந்த இதில் வந்து கொஞ்சம் எல்லாருமே வந்து ஒரு டவுன் இருந்தது. ஆனால் அன்னைக்கு அவரோட மறைவுக்கு அன்னைக்கு ஒரு க்ரௌட் வந்தது இல்லையா? அதான் அவரோட அதுதான் வந்து அவரோட இவ்வளோ வருஷம் பண்ணதுக்கான இப்போது ஒரு நல்லது பண்ண நினைக்கிறவங்களுக்கு பெரிய ஓப்பாக அமைஞ்சிருச்சு. ஆக்சுவலி என்ன ஒரு பியூட்டிஃபுல்லாக அதை மக்கள் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த வருத்தமே போயிடுச்சு. ஆனால் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவருக்கு ஒரு சென்ட் ஆஃப் கொடுத்தாங்க.
எஸ். ஸோ சார் நாங்கள் விக்டரா உங்களை ரொம்ப வில்லன் ரொம்ப அழகாக பார்த்துருக்கோம் சார். உங்களுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு ஹேண்ட்ஸம் வில்லனாக அவரை வந்து பார்க்குறோம். ஸோ எப்படி சார் அவரை சூஸ் பண்ணீங்க நீங்கள்? வாட் இஸ் தட்? இல்லை ஒரு அது அந்த ஏஜ் குரூப்பில் ஒரு நமக்கு ஒரு வில்லன் தேவைப்படுது. பட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், ஓகே. புதுசாக இருக்கணும், இட்ஸ் நாட் தட் அப்படின்னு நினச்சேன். ஐ மெட் ஹிம் ஃபார் சம் அதர் ஃபிலிம் 4-5 years பேக். அப்புறமா சாக்லேட் பாய் மாதிரி இருந்தார் இன்னும். ஸோ நான் அவர் யூஸ்வலாக நான் சோஷியல் மீடியாவே கிடையாது, ஃபோனு வாட்ஸ்அப்பில் செக் பண்ண மாட்டேன், பெருசாக பண்ண மாட்டேன். அன்றைக்கி ஒரு நாள் ஏதோ ஒரு சும்மா டைம் இருக்கும்போது ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா இவரோட ஃபோட்டோ இருந்தது. ஏன்னா இது இவர் தான் நம்ம தேடிட்டு இந்த மாதிரி ஆள் தான் தேடிட்டு சொல்லிட்டு பரத் வாட் ஆர் டூயிங் நான் கமிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை கூப்பிட்டு வந்து இமீடியட்லி ஐ சைன்ட் ஹிம் அண்ட் எஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. பிகாஸ் ஆக்ஷன் அவருக்கு ரொம்ப புதுசு. ஸோ இஸ் ரியலி ட்ரெயின்ட் வெல். ட்ரெயின் ரொம்ப நாள் ஒரு 3 months ட்ரெயின் போய் சில்லா மாஸ்டர் அனுப்பிச்சு ட்ரெயின் பண்ணி, ஏன்னா அவர் கூட நிற்கணும் இல்லையா. நான் ஆக்சுவலாக அவரை கேட்க வந்தேன் சார். ஆல்ரெடி ஒரு வில்லன் நிற்கிறாரு, நீங்கள் எதிர்க்க நிற்கிறீங்க, எப்படி சார் இருந்தது அந்த விஷயம்லாம்? Of course, that was a very big challenge. As soon as I got to know that Arun Vijay sir, I'll be having a face-off, I immediately went on to YouTube and checked all his fights. He got scared. He got scared. You got scared? Yeah. Oh my God. Like, Sir, என்ன சார்? this is going to be a big challenge, and I had to train like very hard, and nearly took 3-4 months. And also on the sets he helped me a lot. Usually what happens when the fight bit is choreographed, usually fighters come along with you and they practice with you, but he voluntarily used to come and he used to practice with me so that I'll feel comfortable while on the shot. So he was very supportive, and also Vijay sir had immense faith in me. You know, he have given that the big responsibility in such a big scale film. So very grateful to him. வெரி நைஸ் சார். இவங்களை நீங்கள் சூஸ் பண்ணதுக்காக பாம்பே வரைக்கும் கால் போய் அப்புறம் அவங்க டேடி வந்து உங்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்காருன்னு கண்டுபிடிச்சு நீங்கள் அப்புறமா அவங்கள பார்த்தீங்க, ஆடிஷன் கூப்பிட்டீங்க நான் கேள்விப்பட்டேன் சார். நான் ஒர்க் பண்ண அர்ஜுன் கல்யாணமே ஆகலை. அர்ஜுன் கல்யாணம் ஆச்சா இல்லை, அப்போ தான் ஆயிருந்தது. ஆமாம், அப்போ ஜஸ்ட் பேபி பார்ன் நான் சொன்னார். நம்ம அர்ஜுன் இவ்வளோ பெரிய குழந்தைக்குன்னு தெரியாது நமக்கு. அப்புறம் வந்து பாம்பேலேருந்து ஒருத்தர் நாங்கள் ஆடிஷன் போது பாம்பேலேருந்து ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம அர்ஜுன் டாக்டர் அப்படின்னு தான் தெரிஞ்சுது. பாம்பே கட் பண்ணு. நீங்கள் வந்து இவங்களை ஒரு ஆடில் பார்த்து அந்த ஆட்லேருந்து அவங்கள கண்டுபிடிச்சி சார் திருப்பி இவர் வந்து அப்படியே அர்ஜுன் இவ்வளோ பெரிய ப்ராசஸ் நடந்து. ஆமாம் சார், நான் வந்து கொஞ்சம் கண்டுபிடிச்சேன் சார். அவர் கண்டுபிடிக்கிறதுல மன்னன். குழந்தைங்களை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுறதுல ஐ திங்க் இஸ் குட் அட் இட். எஸ். ஸோ ஹலோ, ஓகே, நீங்க சொல்லுங்க, how was experience in this movie? நல்லா இருந்துச்சு. நல்லா. வாவ். ஓகே, நான் ஒன்னு கேள்விப்பட்டேன், லைக் உங்களுக்கு குளிரும் அப்படிங்கிறதுக்காக ஏஎல் விஜய் சாரே உங்களை வந்து கார்ல இருந்து கூட்டிட்டு போவாராமே. ஆமா. வாட் ஹேப்பன்? ஆக்சுவலி அங்க நைட்ல குளிரு. அப்புறம் அம்மா என்னோட ஸ்டாக்கிங்ஸ் போட்டு கார்க்குள் டைரக்டர் வந்து கார்க்குள்ள வச்சுட்டாங்க. ஆமா, அவங்களுக்காக நீங்க ஸ்பெஷலா உங்களோட கார்ல வந்து ஹீட்டர் போட்டு நீங்களே வந்து கூட்டிட்டு போவீங்களாமே சார்? குழந்தை இல்லையா பாவம், நமக்கே தாங்க முடியாது குளிர். லண்டனில் பயங்கர குளிர். ஆமாம், நாங்கள் ஷூட் பண்ண டைமில் ரொம்ப குளிர், நைட் வேறு ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அவர் குழந்தை இல்லையா, நமக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணுன்றது டெஃபினட்டாக. ஹவ் கேன் ஷீ பேர் தட் பெயின்? நாங்கள் வந்து இவ்வளோ படம் எல்லாமே ரொம்ப சாந்தமாக இருந்து நாங்கள் பார்த்துருக்கோம் சார். தலைவா ஒரு ரேஞ்சில் இருக்கும், இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது சார் இந்த படத்தில்? ஓகே, ஐ வாண்ட் டு இட் அப்படின்னு. இல்லை, இந்த கோர் அந்த எமோஷனல் பிளாட் இருக்கு இல்லையா, அந்த டிரைவே, கதையோட அந்த போக்கு, அதோட ஸ்க்ரீன் பிளே எல்லாமே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே எனக்கு பெரிய எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா அந்த அண்டர்லைன் எமோஷன்ஸோட ஒரு ஆக்ஷன் கலந்து அந்த மிஷன் டைட்டிலுக்கு ஏற்றாப்புல ஒரு விஷயம் ஒன்று இருக்குது எண்டில். ஸோ விச் ஐ ஃபெல்ட் அது ஒரு ரேசி ஸ்க்ரீன் பிளே ஒன்று, ஒரு ஸ்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் டு எண்ட் கிளைமேக்ஸ் முடிகிற வரைக்கும் ஆடியன்ஸை க்ளூ பண்ணுற அளவுக்கு அந்த ஸ்கிரிப்டில் ஸ்க்ரீன் பிளே அமைஞ்சிருந்தது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் ப்ளஸ் விஜயோட மேக்கிங், எனக்கு அவர் சொல்லும் போதே அவர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவார்ன்ற விஷயம் எனக்கு அப்பயே எனக்கு இதாகிடுச்சு. ஸோ விச் ஐ ஃபெல்ட் இவ்வளோ ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஃபிலிம் அண்ட் இப்படி ஒரு ஸ்டார் காஸ்ட் வித் லவ்லி டெக்னீஷியன்ஸ், ஐ திங்க் ஒன் ஃபிலிம் நம்ம மிஸ் பண்ண முடியாத ஒரு படம். எனக்கு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் இதில் என்னோட இன்புட், ஒரு யூ ஜஸ்ட் நீட் அ பிளாட்ஃபார்ம்
டு எக்ஸிபிட் யுவர் திங்ஸ். ஸோ அது வந்து எனக்கு நல்ல ஒரு களம் எனக்கு அமைச்சு கொடுத்தாரு, விச் ஐ ஃபெல்ட். இந்த படத்தில் நீங்கள் ஆடியன்ஸ் பார்க்கும்போது தே வில் அண்டர்ஸ்டாண்ட். ஆக்சுவலாக ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சது சார். ஒரு விக்டருக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு ஒரு செம்மையா நீங்க ஒரு வேற ஒரு மாடுலேஷன்ல இருந்தீங்க பார்க்கும்போது தேங்க்யூ. எங்களுக்கு அதுல. அண்ட் அதே மாதிரி இந்த படத்துல நிறைய உங்களுக்கு அடியெல்லாம் பட்டதுன்னு கேள்விப்பட்டோமே சார். ஆம்பர் தூக்கும் போது அடிபட்டது அப்புறம். இல்லை நிறைய அடி இருந்துச்சு. பிகாஸ் இட் வாஸ் அ டாஸ்கிங். கொஞ்சம் பாடி டுக் அ டோல் தான். பிகாஸ் நிறைய ஃபிசிக்கல் சேலஞ்சஸ் இருந்தது எல்லா ஆக்ஷன்லேயும். பிகாஸ் ஒன்றும் அசால்ட்டாக போகிற இது கிடையாது. எல்லாமே ஒன்று பஸ்ஸுக்குள்ளே ஆக்ஷனாக இருக்கும், இல்லைன்னா அந்த க்ரௌடில் இருக்கிற ஆக்ஷன் அண்ட் அந்த சேஸ் எல்லாமே வாஸ் லைக் அந்த எமோஷனோடு இருக்கும் போது எங்கேயுமே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. நிறைய விஷயங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் சில விஷயங்கள் போகும். அப்போது கொஞ்சம் அடிப்படை தான் செஞ்சிச்சு. பட் எண்ட் ஆஃப் த டே தட்ஸ் மை அது அது எனக்கு வந்து ஐ லைக் இட். ஸோ அடிப்படுறதுன்னு இல்லை, எனக்கு ஐ லைக் டு டூ ஸ்டஃப் விச் இஸ் சேலஞ்சிங். ஸோ அப்போது சின்ன விஷயங்கள் நடக்க தான் செய்யும். அதை கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா அப்புறம் லைஃப் ஒன்றுமே இல்லைல்ல. ஸோ அது வந்து ஐ என்ஜாய். அடிப்பட்டாலும் திருப்பி அதே விஷயத்தை நான் திருப்பி பண்ணுவேன். அதனால ஐ எம் நாட் ஸ்கேர்ட் ஆஃப் டூயிங் இட் பிகாஸ் ஐ லவ் டூயிங் இட். அண்ட் அதனால ஆடியன்ஸ் வந்து எக்ஸைட் ஆகும்போது எனக்கு அதை விட சந்தோஷம் எதுவுமே இல்லை. சார் ஏமி ஜாக்சன் நாங்க துரையம்மாவா பார்த்தோம் சார். இப்போ அப்படியே பார்த்தா அவங்க வந்து வேற மாதிரி ஸ்டண்ட் அவங்க எல்லா பக்கமும் அவங்க ஜம்ப் பண்றாங்க சார். ஸோ நீங்க எப்படி அவங்க சூஸ் பண்ணீங்க? ஏமி மெட்ராஸ் பண்ணதுக்கு பர்ஃபெக்ட் டெய்லர் மேட் ஹீரோயினாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி நாட் ஃபோர்ஸ்ஃபுல்லி ஒரு எல்லா படத்துலையும் ஏமி அப்படிலாம் யோசிச்சது கிடையாது. பட் இந்த ஒரு இங்கிலீஷ் காப்பாக இருக்கும் போது ஏமி ஆல்சோ க்ரோன் ஃப்ரம் 15 இயர்ஸ் மெட்ராஸ் படம் வந்துட்டு. ஸோ பார்த்தா அப்படியே ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக அந்த ரோலுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆனாங்க. அகெயின் ஆஃப்டர் 2-3 இயர்ஸ் ஷீ இஸ் கமிங் பேக் 2.0 அப்புறம் இப்போ திருப்பி வராங்க. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி அகெயின் அ குட் கம் பேக் ஃபார் ஹர். அண்ட் ஷீ டிட் அ பிரில்லியன்ட் ஜாப். ஆக்ஷன் வந்து புதுசாக அவங்களுக்கு, அதுக்காக பயங்கரமாக ட்ரெயின் பண்ணி செல்வா மாஸ்டர் கிட்ட அதோட வீடியோ கூட ரிலீஸ் ஆகிருக்கு எனக்கு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் பாருங்கள், ஷீ ஹஸ் டன் அமேசிங் ஜாப். சார் எல்லாருமே நீங்க கொஞ்சம் அவரையும் நீங்க வந்து செல்வா மாஸ்டருக்கு ட்ரைனிங் காமிச்சிருந்தீங்க. ஏமி ஜாக்சன் ஆக்ஷன் படத்துக்கு அவங்க தான் சாங் தான் நான் டான்ஸ். அப்ப நாங்க எதிர்பார்க்குறோம் அப்போ உள்ள எவ்வளோ ஃபைட் இருக்க போகுது, எவ்வளோ விஷயம், எவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்க போகுது அப்படிங்கிறது. ஒரு ஸ்ட்ராங் எமோஷன் இருக்குது அதுக்கு. அதில் ஒரு கிரேட் ஆக்ஷன் பீசஸ் இருக்குது, ஆக்ஷன் எபிசோட்ஸ் இருக்குது. ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு நாங்கள் டீமே நம்புகிறோம். இது எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கான ஒரு ஜேர்னி. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு டிஜிட்டல் ஃபிலிம் ஆடியன்ஸ் இருக்காங்க. இப்போது ஒரு தேட்டரில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஆடியன்ஸ். இந்த படம் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஆடியன்ஸ் ஆன படம் வந்து கண்டிப்பாக ஒரு தேட்டரில் இப்போ தான் அந்த படம் பார்க்கணும். அப்போ தான் யூ வில் என்ஜாய் மோர்னு நான் நினைக்கிறேன். சார் கண்டிப்பாக சார். அதே மாதிரி வந்து உங்கள் பேர் இருந்தால் கீழே மியூசிக்னா ஜிவி பிரகாஷ். அது எப்படி சார்? வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூ அண்ட் ஜிவி பிரகாஷ்? இட் இஸ் எவ்ரிவன் நோஸ் பிகாஸ் வி ஸ்டார்டட் டுகெதர் கரியர். அவருக்கு 2வது படம், எனக்கு ஃபஸ்ட்டு படம். வெயிலுக்கு அப்புறம் கிரீடம், எனக்கு வந்து ஃபஸ்ட் படம் கிரீடம். ஸோ அங்கேருந்து ஒரு ஜேர்னி இது. இது வந்து புரிதல் தான். அந்த 2 பேருக்குமே வந்து வி நோ இட்ஸ் இதர் வாட் வி நீட். நாங்கள் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்க மாட்டோம் கம்போஸ் பண்ணுறதுக்குலாம். அவருக்கும் ஹி நோஸ் வாட் எக்ஸாக்ட்லி வாட் ஐ வாண்ட், வாட் ஐ லைக். இம்மீடியட்டாக ஜஸ்ட் லைக் தட் அவர் டியூன் வந்து. பட் இஸ் ஜீனியஸ் சொல்லணும். அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அவரோட சாங்கும் இந்த படத்தோட மிகப்பெரிய சோல். 5-6 சோல்ஸ் இருக்காங்க இந்த அம்மா. இவங்க ஒரு படத்தோட ஒரு கோர் சோல். அப்பார்ட் ஃப்ரம் அருண் சார், நிமிஷா, அப்புறம் நாசா சாசன், அபியாசன் எல்லாருமே ரொம்ப முக்கியமான ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் செல்வா மாஸ்டரோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப பேசப்படுன்னு நம்புகிறேன். சார் அதே மாதிரி கேப்டன் மில்லருமே இதே டைமில் தான் வந்து ஆல்மோஸ்ட் 2மே அது செம்ம ஃபைட் படம். ஸோ நீங்கள் எப்படி சார் கன்வின்ஸ் பண்ணீங்க? லைக் இதுக்கும் அதுக்கும் வேறு வேறு மாதிரி இருக்கணும் டியூன், இதெல்லாம் நீங்கள் எப்படி சார்? இல்லை, ஜிவியை பொறுத்த வரைக்கும் என்ன படத்துக்கு தேவையோ அதுதான் பண்ணுவார். கதைக்கு என்ன தேவையோ பண்ணுவார். இட் டசன்ட் ஃபோர்ஸ் எனிதிங். ஸோ அது ஜிவியோட ஸ்பெஷாலிட்டி தான். பட் கதைக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காரு. இது ஒரு ஆக்ஷன் சாங் ஒன்று இருக்குது, அது பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். நம்ம ஆக்ஷனில் சாங்கா சார்? வாவ், வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தட். அண்ட் அருண் விஜய் சார் அதே மாதிரி வந்து எப்பயுமே எல்லாருமே யோசிப்பாங்க, அருண் விஜய் மஸ்ட் ஹேவ் திஸ் பிளேஸ் ஆல்வேஸ். அவருக்கு வந்து இதை தாண்டி ஒரு பிளேஸ் இருக்கணுமேன்னு மக்களே உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்களே சார். ஸோ இப்போ இந்த படத்தில் நீங்கள் என்ன சார் அவங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க மிஷன்? இல்லை, நிச்சயமாக ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க என்கிட்ட. அண்ட் ப்ளஸ் நிறைய சர்ப்ரைசிங்காக நிறைய விஷயங்கள் இதில் இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து ஐ திங்க் இட் வில் எக்ஸைட் தி ஆடியன்ஸ். பிகாஸ் நான் ஒவ்வொரு படத்துலையும் ஏதாவது புதுசாக ஏதாவது ஒன்று விஷயம் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட ஆல்வேஸ் ஐ கீப் இன் மைண்ட். ஸோ இந்த படத்துலேயும் அது கண்டிப்பாக இருக்கும்.
அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட் தே கிவிங் மீ அண்ட் த லவ். ஸோ அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு படத்துலையும் அது அடுத்தடுத்து கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு கொஞ்சம் கூடுது இல்லையா? ஸோ எனிவேஸ் ஐம் ரியலி ஹாப்பி தட் இந்த படம் நிச்சயமாக அவங்க எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற படமாக இருக்கும் அப்படின்றது. நீங்களும் உங்க வீட்ல இருந்து குழந்தைங்களும் ரொம்ப கனெக்டா இருப்பீங்க. நாங்க ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோம். இவங்க கூட எப்படி சார் இருந்தது உங்களுக்கு? ஐயோ பயங்கர கனெக்ட் ஆச்சு. இந்த குட்டி வந்து நான் ஃபஸ்ட்டு டேலேருந்தே ஐ ஃபெல்ட் லைக் ஷீஸ் மை டாட்டர். ஸோ அது ஏதோ ஒரிஜினல் டாட்டர் ஃபாதர் ஃபீல் தான் எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால் ஈஸியாக இருந்துச்சு. ஒவ்வொரு சீன்லும் எங்களோட ஒரு கெமிஸ்ட்ரி, எங்களோட அந்த பாண்டிங் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஷீ எக்ஸ்பிரஸஸ் த்ரூ அவர் ஐஸ். அது என்னமோ தெரில, பார்க்குறதுக்கு தான் இப்படி இருக்குது. ஷீ இஸ் வெரி எக்ஸ்பிரசிவ். பிரில்லியன்ட் ஆக்டர். ஸோ தட் இஸ் ரியலி நைஸ். ஏன்னா என்ன விஜய் சார் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரோ அதை வந்து கரெக்டாக ஷீ கேவ் இட். நீங்க இது இந்த பில்லியன் ஆக்டர் அப்படிங்கறத உங்க அப்பாக்கு நைட்டு 3 மணிக்கு கால் பண்ணி சொன்னீங்களாமே சார்? ப்ளீஸ் டெல் அஸ் அபௌட் இல்லை தட். அர்ஜுன் ஃப்ரெண்ட், நல்ல ஃப்ரெண்டு தாங்க. ஸோ Yeah. ஐ டுக் த ரைட் டு கால் ஹிம் அண்ட் டெல். ஒரு ஷார்ட் கொடுத்தாங்க சிங்கிள் டேக்கில். ஷி கேவ் அ வெரி எமோஷ்னல் திங். அதை புரிஞ்சுட்டு உள்வாங்கி நடிக்கிறதுலாம் நமக்கே கஷ்டம். ஆக்சுவலாக பெரியவங்களுக்கு கஷ்டம். அது ரொம்ப அழகாக ஜஸ்ட் லைக் தட் ஷி கேரிட் இட் வெரி வெல். அண்ட் அதுக்கு தான் நான் அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி அமேசிங்லி ஷி டூயிங். சரி, உங்களோட ட்வின் அந்த பிரதரை வேற நீங்க இவங்களாம் மாத்தி நடிக்க வச்சு அது சார் கிளைமேக்ஸில் எப்படி சார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு என்னன்னா, எப்படி சார் அது டக்குனு உங்களுக்கு வந்து ஸ்பான்டேனியஸா தோணுச்சு? இதுக்கு முக்கியமான காரணம் என்ன, தெய்வ திருமகளப்போ வந்து சாராவோட எங்கர் வருஷன் தேடிட்டு இருந்தோம். சாரா வந்து அப்போ 5 இயர்ஸ், ஒரு குழந்தை வருஷன் தேடிட்டு இருந்தோம். எங்கேயுமே கிடைக்கல. கரெக்டாக அவங்க அம்மா அப்போ தான் வந்து அவங்க பையன் பிறந்து அவங்களுக்கு ஒரு 8 மாசத்துல இருந்தான். அவனை கூட்டிட்டீங்களா? Oh my God, okay. அங்கிருந்து தொடருதுன்னு நினைக்கிறது. ஓ அப்போ யாரு? சரி புடி. இல்லை ஆக்சுவலாக டேட் கிளாஷ் ஆகிடுச்சு. ஓகே. லோகேஷோட லியோ அங்கே முக்கியமான ஷூட் காஷ்மீரில் போயிட்டு இருந்தது. அவங்களுக்கும் அங்கே பேக்கப் பண்ண சுச்சுவேஷன். எங்களுக்கு கிளைமேக்ஸு. நானும் லொக்கேஷனுமே பேசிக்கிட்டோம், 2 பேருமே பேசிக்கிட்டோம். யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தாகணும் அந்த டைமில். எங்களுக்கு என்னென்னா சார், எனக்கு லாஸ்ட் டே நான் அனுப்பிச்சிடுறேன்னு சொல்லி தான் அவர் ட்ரை பண்ணார். பட் அவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. எங்களுக்கு 2 நாளில் 4 நாளில் கிளைமேக்ஸு. சாரி 6 டேஸோ. அது லாஸ்ட்டு 1 டே தான் ஏழு கிடச்சாங்க. ஸோ அது வரைக்கும் ஏழை டூப் ஷாட்லாம் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு இளன் ஒத்துழைப்பு கொடுத்தாரு. பாவம் இளன் வந்து அந்த ஃபஸ்ட்டு அங்கிள் பணியில் அந்த மாதிரி ரொம்ப எந்தோ தான் வந்தார். அப்புறம் பொண்ணு ட்ரெஸ் போட போகிறோன்னு சொன்னோன்னே அவருக்கு வந்து அழுகாயிடுச்சு. பயங்கரமாக அழுது குழம்பி ஐம் நாட் வாண்ட் திஸ், ஐ டோன்ட் திஸ் விக் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு பயங்கரமாக. ஓகே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு பதிலாக your twin brother did what he tell after that? முடிச்சதுக்கப்புறம் என்ன சொன்னார்? அவங்க சண்டையே முட்டி விட்டுருக்கீங்க நீங்கள் வந்து. ஸோ உங்களுக்கு வந்து எந்த விஷயம் ரொம்ப டஃப்பாக இருந்தது? No, the preparation process only was very challenging because we had a very limited time to prepare. So that was because initially he gave me the task. I don't know what you're going to do, Bharat. You just have to put on some weight so that you look tough in front of screen. So I started working on that. That was a bit challenging. After that, everything was taken care by Vijay sir. It was very easy, on the sets, and also with the support of Arun Vijay sir, it was smooth. சார், உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்த ஒரு விஷயம் இந்த படத்தில் வந்து, இது கொஞ்சம் விஜய் ப்ரோ ப்ளீஸ் கொஞ்சம் அது பண்ண முடியுமா அப்படிலாம் அது சொன்னீங்களா சார்? இல்லை, பிகாஸ் ஒரு நாளும் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். வெரி ஏன்னா தி எனர்ஜி செட்டில் இருந்த எனர்ஜி, அவங்களோட அசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இன்னும் பயங்கர எனர்ஜி பூஸ்டாக இருக்கும். ஸோ ஐ திங்க் ஒவ்வொரு நாளும் இட் வாஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங். நிறைய எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம் ஆஸ் அ டீம். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஜாலியாக தான் போச்சு. அண்ட் ஒவ்வொரு நாளும் வித் எமி ஜாக்சன் வி ஹேட் அ லவ்லி சீன்ஸ் டுகெதர். அண்ட் ஒரு ட்ரான்சிஷன் ஒன்று எனக்கு இருக்கும். அதுக்கப்புறம் வேறு ஒரு மூடு ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ அது எல்லாமே வந்து ஐ குட் ஃபீல் இட் அண்ட் ஐ ஸ்டார்டட் பயங்கர எக்ஸைட்டிங் ஆஸ் அன் ஆக்டர். ஐ ஃபெல்ட் டு கிவ் மை பெஸ்ட் எவ்ரி டே. அண்ட் அது வந்து எங்கேயுமே அந்த ஒரு டயர்டு எல்லாம் ரேப் பண்ணிக்கலாம் அந்த விஷயமே இல்லை. இவங்களே சொன்னால் கூட எனக்கு வந்து அந்த ஒரு மூடில் இல்லவே இல்லை. ஸோ தட்ஸ் வென் த ஹோல் டீம் வில் பி எனர்ஜைஸ்ட் இல்லையா. அண்ட் சில்வா மாஸ்டர் பக்கத்துலேயே இருப்பார். ஸோ அவரு கூட ஒர்க் பண்ணது. ஆமாம். ஸோ ஐ லவ் ஈச் அண்ட் எவ்ரி டே ஆஃப் த ஷூட். சார்,
ஸோ நாங்கள் எப்பயுமே நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே ஒரு விஷயத்த சொல்லிடுவீங்க சார். இந்த படத்தில் என்ன சார் ஸ்பெஷல் செகண்ட் பார்ட்? வாட் இஸ் ஸ்பெஷல் இஸ் தட்? அப்படி இல்லை. இட்ஸ் how audience how well it receives, it has a chance to continue. ஓகே It சார் கண்டிப்பாக ப்ளீஸ் பார்ட் 2 மட்டும் கொடுத்துருங்க சார். இல்லை ட்ரெய்லரே செம்மையாக No, I'm இருந்துச்சு. saying it's all about how people are accepting it, how they're receiving it, the matter important. இப்போ பார்ட் டூன்ற கான்செப்ட் இப்போ இல்லை ஆக்சுவலாக. ஸோ அந்த கேரக்டரோட ஒரு சாப்டர் ஒன்ன்றது மாதிரி தான் இருந்தது தவிர, இது யூஸ்வலாக பார்ட் டூ பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கிடையாது. ஸோ தட் இஸ் நாட் த இன்டென்ஷன். இன்டென்ஷன் அது இல்லை. இல்லை அது மேபி ஸோ ப்ளீஸ் டோன்ட் கன்ஃபியூஸ் தட் இது பார்ட் ஒன் பார்ட் வரப்போகுது, அப்படி கிடையவே கிடையாது. ஓகே பீப்புள் தாட் பார்ட் 2 வரப்போகுது அப்படின்னு. இல்லை இல்லை அது அது கிடையாது. இட்ஸ் பட் இட் இஸ் அ ஸ்கோப் ஃபார் இட், ஓகே பட் we not actually planned. சார் அப்புறம் அதே மாதிரி எனக்கு தான் டவுட் வந்ததா எனக்கு தெரியல சார். நிஜமாவே இந்த படம் நீங்க தான் டைரக்டரானு 2-3 தடவை நான் பார்த்தேன் சார். ஏன்னா நீங்க நான் திரும்பி சொல்ல நீங்க ரொம்ப சாந்தமா இருக்கீங்க. ஸோ இவருக்குள்ள இவ்வளோ ஒரு ஆக்ஷன் விஷயம் இருக்கா அப்படிங்கிறத நிறைய பேர் யோசிச்சாங்க. ஆக்சுவலாக என்ன தாண்டியும் நிறைய பேர் யோசிச்சாங்க. இது சர்ப்ரைஸாக இருக்குது பிகாஸ் ஐ டன் கிரீடம், தாண்டவம், தலைவா, வனமகன் ப்ரொடக்ஷன் அதெல்லாம் இருந்தது. அதோட ஜாஸ்தி தான் டெஃபினட்டாக. அதான் சார் அது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதுதான் விஷயம். மேபி ஐ திங்க் மேபி everyone is inspiring me. These filmmakers definitely, of course, my contemporary filmmakers are really inspiring me to do. Also, I want to try different genres. ஸோ டெல் மீ லைக் உங்களுக்கு வந்து எது ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது, ரொம்ப பிடிச்சது என்னது? எல்லாம் எல்லாமா சார்? எப்படி சார் எப்படியே கூலாக எப்படி சார் ஹேண்டில் பண்ணுற எல்லாத்தையும்? அதான் தெரியல, அந்த ஒரு வித்தை என்னன்றது எனக்கு தெரியல. பட் ஐ திங்க் என்ன ஒரு சின்ன ஷார்ட் ஃபால் அங்கே ஏதோ ஒன்று ஒரு செட்டு நடந்துக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குன்னா இமீடியட்டாக ஹீஸ் அகெயின் நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணலான்றதுக்கு உடனே ஹீஸ் ஏபிள் டு டிசைட். அண்ட் அந்த அங்கே டென்ஷன் பண்ணி என்ன பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்கு நெக்ஸ்ட் ஓகே ஃபைன் லெட்ஸ் டூ திஸ் அப்படின்னு வராருல்ல. ஸோ அது வந்து ஐ திங்க் அமேசிங் விச் ஐ ஃபெல்ட். ஏன்னா சில பேர் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, ஏன்னா அது ரெடியாக இல்லை வெயிட் பண்ணலாம் சார், அது கொஞ்சம் இது பண்ணலாம். ஸோ பட் அது ஆகட்டும், ஒன்றும் சரி ஓகே ஃபைன், இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்ப்பா, கரெக்டாக லாஸ்ட் டைம் ஒரு 1 hour ஆகும் சார், ஓகே ஃபைன், சரி வா கம் லெட்ஸ் கோன் டிஓபி சந்தீப். அண்ட் ஹீஸ் அமேசிங். இவருக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த சிங்க்கு பயங்கரம். பிகாஸ் ஃபுல்லாக லைட் பண்ணுவார், எங்கே இப்போ வி வாண்ட்னா உடனே ரெடி பண்ணிவிடுவாப்புல. ஸோ அந்த ஒரு இதில் ஐ திங்க் நான் பார்த்ததில் பயங்கரமாக விழுந்தது அந்த விஷயத்தில் தான். சார் நீங்க சொல்லுங்க சார். சார் உங்களுக்கு சொல்லியிருக்காரு how you like கூலா எல்லாத்தையும் ஹேண்டில் No, பண்ணுறது? not like that. இப்போ ஏன்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், வி ஹேவ் டு பி கம்போஸ். பிகாஸ் நம்மளை நம்பி தான் ஆர்டிஸ்ட் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க எல்லாருமே, எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே. ஸோ வி ஹேவ் டு பி வெரி கிளியர் வித் அவர் பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஒரு ஃபிலிம் மேக்கிங்க்கு. ஸோ அது ஏன் பிளானிங் வேணும்னு சொன்னால், நம்மளோட ஷூட் டைம் ரொம்ப லெஸ் ஆகும், நம்மளோட குவாலிட்டி டைம் ரொம்ப நிறைய யூஸ் பண்ணிக்கலாம், ஷூட்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி ஆக்டர்ஸ் அவங்க தான் உங்களோட கதையை ஸ்க்ரீனில் கொண்டு வரவங்க. ஸோ தேர் மூட் ஹஸ் டு பி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. அவங்க மூட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு. ஸோ ஃபார் மீ தட்ஸ் வாட் த ஹோல் ப்ராசஸ் இஸ். ஸோ இட் ஹாஸ் நம்ம ஒன்று டென்ஷன் ஆகியோ திட்டியோ ஒன்றும் ஆக போகிறது இல்லை. அதனால் இன்னும் டிலே தான் ஆகும். ஆப்போசிட் இருக்கவங்க ரியாக்ட் பண்ணி அவங்க கொஞ்சம் அப்செட் ஆகி அப்படின்னு இருக்கும். அன்லெஸ் அதர்வைஸ் இட்ஸ் கோயிங் டு பி சம்திங் வெரி வெரி ஸ்டூப்பிடாக ஏதாவது பண்ணாதான் என் அசிஸ்டன்ஸ் கூட மேக்ஸிமம் இடியட்னு சொல்லுவேன், அவ்வளோதான். நீங்க மேக்ஸிமம் திட்டுறதே அவதான் நான் கேள்விப்பட்டேன் சார். வெரி கூல் டைரக்டர் சார். உங்களுக்கு நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து வில்லன் அப்படின்னு சொன்னோன்னே நீங்க வந்து யூ தாட் அ மினிட் ஆர் லைக் ஓகே ஷிட் ஐ வாண்ட் டு டு அப்படின்னு நீங்க வந்து இது பண்ணீங்களா? No, sir just told me one thing, action film. ஓ ஆக்ஷன். Action film, because I wanted to do an action film. Okay. And already I missed an opportunity to work with him in 2017. So Okay. I did not want to lose the opportunity again. What was that actually? Which one? கரு. Which okay. அது லைக் படத்துக்கு ஆல்ரெடி Oh, இட் கம். okay. பட் ஆமாம், இட்ஸ் கால்ட் தியா, சேஞ்ச் த நேம் லேட்டர். பட் Okay. சாய் பல்லியும் பண்ணியிருந்தாங்க இல்லையா. Oh yeah. So it was action film and Vijay sir's direction. So Okay. I did not want to listen to the character or story or anything. Just go. Sir Sir just told me one one thing. Sir just told me one thing. Mm. Just blindly trust us and come to us, Bharat. I'll take care. I'll see what best I can do. So he have given me the best introduction like never before. So I'm super happy. நைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் படத்தை பற்றி எங்களுக்காக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்களோ ஸோ ப்ளீஸ் டூ டெல் தெம் அண்ட் தேல் கோ டு என்ஜாய். அதை மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்க, ஐ வில் பி என்ஜாய் தட். யா அஃப்கோர்ஸ் ஃபெஸ்டிவலுக்கு படம் வருது January 12th. ஸோ வி ஹவ் கிவன் ஆர் பெஸ்ட். ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு திருப்தியோடு நாங்கள் அந்த படத்தை உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கோம். ஸோ இட் வில் பி அ ஒன் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நிச்சயமாக நீங்கள் வரும்போது
ஒரு ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படின்ற ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கும். அண்ட் 2வது யூல் பி எங்கேஜ்ட். ஏன்னா ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் அந்த எங்கேஜிங் ஃபேக்டர் படத்தில் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் யூல் லவ் தி ஆக்ஷன், யூ லவ் தி எமோஷன்ஸ், அண்ட் அஃப்கோர்ஸ் தெர் ஆர் லாட் ஆஃப் அதர் சர்ப்ரைசஸ் இந்த ஃபிலிம். அது வந்து உங்கள் எல்லாருமே த்ரில் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்ஜாய் த ஃபிலிம் அண்ட் தட்ஸ் வாட் வி ஆல் ஹவ் ஒர்க்ட் ஃபார். ஸோ ஹாப்பி பொங்கல் அண்ட் வாட்ச் த ஃபிலிம் ஆன் தியேட்டர்ஸ். சார் நீங்கள் It's very, very important film for all of us, very emotionally connected because a lot of difficulties were there. நாங்கள் போய் லண்டனில் இறங்கும் போதே குவீன் இறந்துட்டாங்க. அப்புறம் மலையில் இந்த படம் ரொம்ப சஃபர் ஆச்சு. ஆல்மோஸ்ட் 2-3 months டிலே ரிலீஸ். மீன்ஸ் நல்லா தேட்டர் கிடைக்கணும் இல்லையா, நல்ல டைம் கிடைக்கணுன்றதுக்காக வெயிட்டிங். அதெல்லாம் நல்லதுக்குன்னு தோணுது இப்போது பிகாஸ் வி காட் அ ரைட் டேட். பொங்கல் தமிழர் திருநாளில் வரும். கண்டிப்பாக இந்த நிறைய படங்கள், நல்ல படங்கள் வருது. அருணோட கேப்டன் மில்லர், தனுஷ் சார், அப்புறம் ரவிக்குமார், சிவகார்த்திகேயன் சாரோட அயலான், விஜய் சேதுபதி சாரோட மேரி கிறிஸ்மஸ். ஸோ எல்லாமே வருது. எல்லாருக்குமே இங்கே ஸ்பேஸ் இருக்குது. எல்லா படங்களும் நல்லா பண்ணணும் நான் நம்புகிறேன். பட் எல்லா படமே வந்து வெற்றி அடையணும். ஸோ சார் தேங்க்யூ ஸோ மச். உங்களோட அடுத்த படம் எப்படி சார் ரெடி ஆகிட்டு இருக்கு? எஸ் ப்ளீஸ் அப்டேட் சார் ப்ளீஸ் சார். இல்லை போயிட்டுருக்கு. த லாஸ்ட் ஸ்கெடியூல் another 1 week to 10 days of work. ஓகே. வணங்கான் பாலாசர் படம். ஸோ இது ரெடி ஆனோன்னா அது ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். சார் எனக்கு ஒரே ஒரு விஷயம் சார், நீங்கள் உங்களுக்கா அதுவா வருதா சார்? என்ன சார் நடக்குது உங்களுக்கு மட்டும்? தெரியல, கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் குறைச்சிக்கணும் சில விஷயங்களை நினைக்கிறேன். ஸோ டேக் கேர் ஆஃப் ஹெல்த் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போடணும் அப்படின்னு நாங்கள் விஷ் பண்ணுறோம். தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ. அப்பா இல்லை. என் குழந்தை ஹாஸ்பிட்டலில் இருக்கா, இன்னும் 2 நாள் சர்ஜரி. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் மேடம். இது என்ன கதை? There is some confusion madam. Please listen to me madam. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai.